காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. நம்ம வாழ்க்கையில நாம அடைய விரும்புற வெற்றியை தீர்மானிக்கிறது நாம அன்றாடம் சந்திக்கிற நம்ம வாழ்க்கையோட சூழல்கள் மட்டுமில்ல, மாறா அந்த சூழல்கள்ல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தான். போதை ஒழிப்பு மையம் ஜனனம் சார்புல இளம் வயதினருக்கு ரொம்பவும் தேவையான சில வாழ்வியல் கதைகளை இன்னைக்கு கேட்கலாம். பெரியவங்க தொடங்கி சின்ன சின்ன பசங்க வரைக்கும் போதைங்கிற உயிர்கொல்லி நோய் இன்னைக்கு ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. எந்த ஒரு நபரும் முறை தானா போய் ஒரு போதைப் பொருளை வாங்குறதும் இல்லை, பயன்படுத்துறதும் இல்லை. போதைப் பொருளை பயன்படுத்த தொடங்குறவங்க எல்லாருக்கும் யாரோ ஒரு நண்பனோ உறவினரோ இல்லை யாரோ ஒருத்தர் தான் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் குடிச்சு பாருடா நல்லா இருக்கும், இழுத்து பாருடா சுகமா இருக்கும், மென்னு பாருடா மெதப்பா இருக்கும்னு சொல்லும்போது இல்ல இல்ல எனக்கு வேணாம்னு சொல்ற பக்குவமும் தெளிவும் இல்லாததுனால தான் பல பேரு போதைப் பொருளை பயன்படுத்தவே ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினமா கடைபிடிக்கப்படுது. போதைப் பொருட்களை பயன்படுத்துறதால மன ரீதியா உடல் ரீதியா உறவுகள் ரீதியா ஏற்படுற சிக்கல்களை அபாயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். போதைங்கிற பெரிய அபாயத்துல மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு உலகளாவிய வல்லுநர்கள் 4 யுக்திகளை சொல்றாங்க. அது என்னன்னா, 1 வேண்டாம் என்றிடு, 2 விளக்கி சொல்லிடு, 3 விலகி சென்றிடு அல்லது வந்திடின் விலகிடு, 4வது வருமுன் காத்திடு. இந்த 4 யுக்திகளையும் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுங்கிறத வாழ்க்கையில நடந்த சில உண்மை நிகழ்வுகளை சில மாற்றங்களோட குட்டி குட்டி கதைகள் வழியா தெரிஞ்சுக்குவோம். முதல் யுக்தி, வேண்டாம் என்றிடு. ஒரு ஊர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிற 4 பசங்க அவங்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிறாங்க. டேய், எங்க அப்பாவோட பையில நேத்து ஒரு குவார்டர் பாட்டில் பார்த்தண்டா, அதை எடுத்துட்டு வரட்டுமான்னு ஒருத்தன் கேட்க, டேய் நாளைக்கு வரும்போது அதை எடுத்துட்டு வாடா, மதியம் சாப்பாட்டு நேரத்துல நாம ஏரிக்கிற பக்கமா போய் அது எப்படித்தான் இருக்குதுன்னு குடிச்சு பார்க்கலாம்டான்னு இன்னொருத்தன் சொல்றான். டேய் சூப்பர்ரா, எடுத்துட்டு வாடா, நாளைக்கு நாமளும் சரக்கு அடிக்கிறோம், அது எப்படி இருக்கும்னு பாக்குறோம், மதியம் திரும்ப கிளாஸ்ல வந்து கப்பு சிப்புன்னு அமைதியா உட்காந்துக்கிறோம்னு 3வது பையனும் ஜோரேத்துறான். இந்த 3 பேரும் பேசிக்கிட்டதை கேட்ட 4வது ஆளு நெளியிறான். டேய் இது வேணாண்டா, எனக்கெனவோ இது சரியா படல, நீங்க ஏதோ பெரிய பிரச்சனைய இழுத்து விடுற மாதிரி தோணுது, நான் வரலப்பான்னு அங்க இருந்து விலகி வேற பக்கமா போய் உட்கார்ந்துக்கிறான். போடா பயந்தாங்கொல்லி பயலேன்னு சொல்லி அந்த 3 பேரும் அவனை கிண்டல் பண்றாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே 3 பேரும் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து, எடுத்துட்டு வந்தியா, இன்னைக்கு போலாமான்னு கண்ணடிச்சு உறுதி செஞ்சுக்கிறானுங்க. திட்டம் போட்டது மாதிரியே மதிய உணவு நேரம் வந்ததும் 3 பேரும் கமுக்கமா ஏரிக்கரை பக்கமா போயிட்டு மதிய வகுப்புக்கு மணி அடிக்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வந்தானுங்க. வேற 3 பசங்க இவனுங்களை பார்த்துட்டு, என்னாச்சு இவனுங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வரானுங்களேன்னு அவனுங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க. வாத்தியார் வந்ததும், சார் அந்த 3 பேரும் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்து வந்தானுங்க சார், என்னன்னு பாருங்க சார்ன்னு சொல்ல, வாத்தியாரும், டேய் யார் அந்த 3 பேரு, எந்திரிச்சு நில்லுங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க, அந்த 3 பேரும் எந்திரிக்க முடியாம ஒருத்தனை ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு நிக்கிறானுங்க. வாத்தியாருக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே தரன்னு தலைமை ஆசிரியர் அறைக்கு இழுத்துட்டு போக, தலைமை ஆசிரியர் அந்த பசங்களை பார்த்து பயங்கர கோவத்துல, ஏண்டா படிக்கிற வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையான திட்டி, நாளைக்கு வரும்போது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு கண்டிச்சு வீட்டுக்கு துரத்தி விட இந்த செய்தி பள்ளிக்கூடம் பூரா பரவுது. அந்த 3 பேருக்கும் பயங்கர அவமானமா போச்சு. அந்த 3 பேர் வீட்லயும் அவனுங்களுக்கு தர்ம அடி விழுந்துச்சு. இவனுங்க பார்த்து வச்ச வேலையால ஊர்லயும் அவனுங்களை பார்த்தவங்க யாருன்னு தெரியுதுல்ல, அந்த ஏரிக்கரை கோஷ்டின்னு பேசி சிரிக்கிறாங்க. அவனுங்க பேரு எல்லா பக்கமும் ரிப்பேரா போச்சு. அடுத்த நாள் தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்னாடி பெற்றோரோட நின்று அந்த 3 பேரையும் பார்த்து அந்த 4வது மாணவன் சொன்னான், இதெல்லாம் வேணாண்டான்னு நான் அப்பவே சொன்னேன், கேட்டிங்களா, இப்ப எங்க வந்து நிக்கிறீங்க பாருங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டு போயிட்டான். ஒரு மோசமான பழக்கத்தை பழகி பார்த்துட்டு விட்டுறலாம்னு சொல்றதை விட
அந்த பழக்கம் எனக்கு வேணவே வேணாம்னு சொல்றது தான் புத்திசாலித்தனம். போதை பழக்கம்ங்கிற மோசமான வியாதியில சிக்கிக்காம தப்பிக்கிறதுக்கான 2வது யுக்தி, விளக்கி சொல்லிடு. அதே பள்ளிக்கூடத்துல இன்னொரு நாள் 10ஆம் வகுப்பு படிக்கிற 4 பசங்க பிடி வகுப்பு நேரத்துல விளையாட போகும்போது பேசிக்கிறாங்க. மச்சி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது வழியில ஒரு சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன்டா. எடுத்து பார்த்தா பாக்கெட்டுல 4 சிகரெட் இருந்துச்சு மச்சி. எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். அப்படி சிகரெட்டு குடிக்கிறதுல என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு பாத்திரலாம்னு கேட்டுக்கிட்டே பாக்கெட்டில் வச்சிருந்த சிகரெட்டு பாக்கெட்டை காட்டுறேன். இன்னொருத்தன், செம மச்சி, இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும் ஆராய்ச்சி பண்ணிட வேண்டியதான்னு சொல்ல, இன்னொருத்தன், டேய், போன மாசம்தான் அந்த பசங்க சரக்கடிச்சு மாட்டி அசிங்கப்பட்டு நின்னானுங்க, உங்களுக்கும் அசிங்கப்படணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்ல, 4வது பையன், ஸ்கூலை விட்டதுக்கு அப்புறம் தானே மச்சி, யாரு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்க, அதுக்கு வேணான்னு சொன்ன பையன், டேய், புகை விடுறதால என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியுமா உனக்கு? எல்லாத்துக்கும் மேல ஆன்மை போயிடும், அது தெரியுமா? இது உனக்கு தேவையா? அதை பத்தி ஒரு யூடியூப் வீடியோவே இருக்கு, காட்டட்டுமான்னு சொல்லிக்கிட்டே அந்த பையனோட பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டு பாக்கெட்டை எடுத்து கசக்கி சாக்கடையில போட்டுட்டான். மற்ற 3 பேரும் அந்த பையனை பரிதாபமா பார்த்தானுங்க. அப்புறம் சரி போன்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டானுங்க. பல நேரங்கள்ல போதை பழக்கத்தை பத்தி விளக்கமா சொல்றது பலரும் அந்த மோசமான பழக்கங்களை பழகாம தவிர்க்கிறதுக்கு முக்கியமான வழியா அமையுது. போதை பழக்கம்ங்கிற படுகுழியில விழுந்துடாம தப்பிக்கிறதுக்கான 3வது யுக்தி, விலகி சென்றிடு அல்லது வந்திடின் விலகிடு. அதே பள்ளிக்கூடத்துல இளம் ஆசிரியரா வேலைக்கு சேர்ந்த ஒரு துடிப்பான ஆசிரியர் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம ஆடல், பாடல், நாடகம், விளையாட்டுன்னு நிறைய திறமைகள் நிறைஞ்ச ஒரு துடிப்பான இளைஞன். விடுமுறை நாட்கள்ல நண்பர்களோட 4 இடத்துக்கு போறது வர்றது வழக்கம். அப்படி போயிட்டு வந்த அனுபவங்களை எல்லாம் கிடைக்கிற நேரத்துல மாணவர்களோட பகிர்ந்துக்குவாரு. சில நேரங்கள்ல என்னோட நண்பர்கள் எல்லாருமே சரக்கடிப்பாங்க, நானும் அவங்க கூட எல்லா இடத்துக்கும் போவேன், ஆனா நான் மட்டும் சரக்க தொடவே மாட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சரக்க தொட்டது கிடையாது. அவ்வளோ வில் பவர் எனக்குன்னு பசங்க கிட்ட ரொம்ப பெருமையா பேசுவாரு. பசங்களும் அவர் சொல்றதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. வாழ்க்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்ள தொடங்கினாரு. அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு அவர் தேடின வழி குடியாத்தான் இருந்துச்சு. குடிக்கிற நண்பர்கள் கூட சேர்ந்து இருந்து குடிக்கும்போது அவங்க எல்லாரும் பிரச்சனைகளை சொல்றதையும் குடிச்சா எதமா இருக்குன்னு சொல்றதையும் கேட்டு தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு அவர் தன்னால தேடின ஒரே வழி குடிபோதையாத்தான் இருந்துச்சு. அவ்வளவு ஆற்றலும் திறமையும் இருந்த மனுஷன் சேர்வாரோடு சேர்ந்து குடிநோய்க்கு அடிமையாகி தன்னோட வாழ்க்கையையும் நாசமாக்கி தன்னோட குடும்பத்தோட வாழ்க்கையையும் சீரழிச்சு கடைசியில இறந்தே போயிட்டாரு. அந்த மனுஷன் மட்டும் தன்னோட நண்பர்களோட இந்த தேவையில்லாத பழக்கத்துல இருந்து விலகி இருந்திருந்தாருன்னா இன்னும் அற்புதமான ஆசிரியரா ஏராளமான மாணவர்களுக்கு முன் உதாரணமா இருந்திருப்பாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சீரழிக்க கூடிய பழக்கங்களை பழகக்கூடிய சூழல் உருவாச்சுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங், எந்த சூழலும் என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு வெத்து வசனம் பேசுறத விட்டுட்டு அந்த சூழல்ல இருந்து விலகி போகிறது தான் சரியான வழி. நிறைவா, போதை பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவிச்சு பார்த்துட்டு அப்புறமா விட்டுறலாம், களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்களேன்னு வியாக்கியானம் பேசாம வருமுன் காத்திடுன்னு சொல்லி அந்த பழக்கங்களை பழகாம இருக்கிறது தான் மிக சிறந்த வழி. அதே பள்ளிக்கூடத்துல 12வது படிக்கிற 2 பசங்க இன்னும் 1 மாசத்துல பரீட்சை நடக்க போற சூழல்ல பரீட்சையை பத்தி ஸ்ட்ரெஸ்ஸோட பேசிக்கிட்டே வராங்க. வழியில ஒரு மரத்தடியில கையில பொட்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு பையன் நிக்கிறான். இந்த 2 பசங்களையும் பார்த்த உடனே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பொட்டலத்தை எடுத்து காட்டி வேணுமாங்கிற மாதிரி கேக்குறான். ஒருத்தன், என்ன மாப்பிள்ள அது, ஏதோ பொட்டலத்தை காட்டுறான், என்னான்னு பார்க்கலாமான்னு கேட்க, ஏண்டா ஓரமா போற ஓனான தூக்கி வேட்டியில விட்ட கதையா, ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்குறான். இல்லை மச்சான், ஒரு பொட்டலத்தை வாங்கி போட்டு பார்த்தோம்னா பரீட்சை ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் இல்லைன்னு சொல்ல, போன வருஷம் 12ஆம் கிளாஸ்ல ஒருத்தன் படிச்சானே, ஞாபகம் இருக்கா? அவன் கூட 10வது ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவனுக்கு என்னாச்சு தெரியுமா? போன வருஷம் இப்படிதான் பரீட்சை ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி பொட்டலம் வாங்க ஆரம்பிச்சான். கடைசியில பரீட்சையே எழுதல தெரியுமா?
உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? புதுசா இது வேற வேணுமா? இந்த காஃபி டீ குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த காஃபி டீ குடிக்காம இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இதுல பொட்டலமெல்லாம் போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, விளங்கிடும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். இப்படி நம்ம வாழ்க்கையில பல்வேறு சூழல்கள்ல நாம போதைப் பொருட்களை பயன்படுத்துற சூழல்கள் உருவாகும் போதெல்லாம் வல்லுநர்கள் சொல்லி இருக்கிற யுக்திகளான வேண்டாம் என்றிடு, விளக்கி சொல்லிடு, விலகி சென்றிடு, அல்லது வந்திடின் விலகிடு, வருமுன் காத்திடு அப்படிங்கிற யுக்திகளை பயன்படுத்தி போதையில்லா பெருவாழ்வை ஆரோக்கியமா நிறைவா வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.